ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முடவாட்டுக்கால் சூப்பு, அதை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இந்த முடவாட்டுக்காலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 விதமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு சித்த மருத்துவ டாக்டருங்க சொல்கிறாங்க. இது கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, அந்த மாதிரி உடம்புல இருக்க அநேக வலிகளுக்கு கிட்டத்தட்ட வலி நிவாரணியாக செயல்படுது. இதை சூப் வச்சு ரெகுலராக நம்ம குறைஞ்சது 21 நாள் சாப்பிட்டோம்னா அந்த வலி இருக்கிற இடம் தெரியாமல் போய்டும்னு சொல்கிறாங்க. இப்போது 21 நாள் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிறது இல்லை. மலை பிரதேசங்களில், மலை இடுக்குகளில் தான் வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ கிடைக்கும் போது வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி சூப் வச்சு குடிச்சிக்கலாம். இல்லைனா பவுட்ரு ஃபார்ம்லேயும் இப்போல்லாம் கடைகளில் சூப் மாதிரி விற்கிறாங்க. பவுடராக கிடைச்சா வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா கழுவிட்டு இதை தோலை நீக்கணும். எனக்கு கிடைச்சது கொஞ்சம் முத்தலான பீஸாக இருக்குது. ரொம்ப நைஃப்பில் கட் பண்ண முடியலன்றதுனால அருவாமனையில் நான் கட் பண்ணி தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கிழங்கு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது காற்று ஆறுனதான் கொஞ்சம் கலர் மாறிடுது. இப்போ இது மிக்சியில் அரைச்சிக்கணும். இதில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது நான் கட் பண்ணி வச்சது ஒரு பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு வேளை செய்கிறதுக்கு. இது கட் பண்ணும்போது வெள்ளையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் இல்லை, அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். இப்போ பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கூட நெய் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துப்போம். இப்போது இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது. நம்ம மட்டன், ஆட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டு வரத்துக்கு இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கும் போது அது சுவையை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம சேர்க்குறது. ஒரு பெரிய தக்காளி நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். முடவாட்டுக்கால் கிழங்கு அரைச்சது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டுலாம் சேர்த்துருந்தேன். எல்லாம் அரைச்சி தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு இங்கே தண்ணி இன்னும் கூட விட்டுக்கலாம் வேணும்னா. ஏன்னா அது கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் கம்மியாகும் அளவு. இதில் கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கேன். சும்மா ½ டீஸ்பூனுக்கு கரம் மசாலாவும் மட்டன் மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால. இல்லைனா அது ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அது டேஸ்ட்டுக்கா அதெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஒரு சுவையை கூட்டுறதுக்காக சேர்த்துருக்கிறது. பாருங்கள், கொதி வந்துருச்சு. மூடி போட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் மேலே இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி ரொம்ப சுண்டிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி கொத்தமல்லி தூவிட்டு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மேலே, கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா. ஆனால் இது மற்ற சேனல்லலாம் இது அப்படியே ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும், நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொன்னால் எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகலை. வெஜ்ஜு சூப்லேயும் இது நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பட் நான்வெஜ் டேஸ்ட்டுன்னு சொல்கிறதுலாம் எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல. ஆனால் நல்லது, உடம்புக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரெகுலராக எடுத்துக்கிட்டால் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.